ஹலோ காய்ஸ், செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரிட்ஜில் காய்கறி வைக்க இடம் இல்லையா, வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா போதும். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருப்போம். நம்மளோடது இல்லை குழந்தைங்களோடது இல்லை பெரியவங்களோடது கூட வச்சுருப்போம். இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் ஆகி எடுக்காமல் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று வந்துட்டு ஒட்டி போயிருக்கும். அதுக்கு வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபேஸ்க்கு போடக்கூடிய டால்கம் பவுடர் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த சர்டிஃபிகேட்டில் வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. உள்ளுக்குள்ளே எல்லாத்துலேயுமே வந்து போட்டுட்டு லைட்டாக வந்து நீங்கள் வந்து தடவி வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். அது ஒன்றோட வந்து ஒட்டி போகாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த டைம் எடுக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு மாதிரி கிழிஞ்சு போகிற மாதிரி ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பவுடரை வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்படி வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஒட்டிச்சு அப்படின்னாலுமே நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக தடவி விட்டுருங்க. நல்லா நீட்டாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதை நம்ம அதுக்கப்புறம் ஃபைலில் போட்டு எப்படி வந்து சேவ் பண்ணி வைப்போமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் இது நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு கிழிஞ்சு போகிறது அந்த மாதிரிலாம் வந்து ஆகாது. துணிகள்லாம் வந்து நம்ம துவைச்சி காய போடுறப்போ எப்போவும் வந்து இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் வந்து காய போட்டிருப்போம். அதாவது முன்னாடி பின்னாடி 2 பக்கமும் சேமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து காய போட்டிருப்போம். இது வந்து வெயில் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சிரும். ஆனால் மழை காலத்தில் வந்துட்டு இது வந்து காயாது. இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா காயாது. காயறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு வந்து மழை காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி வந்து துணி காய போடுங்க. நம்ம போட்டிருக்கக்கூடிய துணி வந்து ஒன்றும் மேலும் கீழுமா இருக்கிற மாதிரி வந்து காய போடுங்க. இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து காஞ்சி கிடைக்கும். ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய துணிகளை மட்டும் இல்லாமல் நல்லா திக்காக இருக்கக்கூடிய துணிகளை கூட இந்த மாதிரி வந்து நம்ம காய போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து காஞ்சிரும். முக்கியமாக வந்து மழை காலங்களில் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் இந்த மாதிரி கண்ணாடி டம்ளர்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். நாள் ஆக ஆக இந்த கண்ணாடி டம்ளர் வந்துட்டு ஒரு மாதிரி பளபளப்பு வந்து மங்கி போய் வந்து தெரியும். இதை வந்து நல்லா வந்து பிரைட் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக வந்து தூளுப்பு வந்து நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக இது லெமனோட தோல் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த தோலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தோலை வச்சுட்டு இந்த உப்பில் வந்து டிப் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம வந்துட்டு இந்த கண்ணாடி டம்ளரை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இதை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். உள்ளுக்குள்ளே வெளியில் எல்லா பக்கமும் வந்து நல்லா அந்த உப்பை வந்து அந்த லெமன் தோலில் வந்து தொட்டு தொட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்படி வந்து தேய்க்கிறப்போ இதில் உள்ள அழுக்குகள் எல்லாமே வந்து போய் ரொம்ப பளபளன்னு நமக்கு வந்து கண்ணாடி டம்ளர் வந்து ஆகிடும். அடிக்கடி இதில் நம்ம டீ காஃபிலாம் ஊற்றி குடிக்கிறப்போ இதோட பளபளப்பு வந்து மங்கி போயிடும். இதை வந்து நம்ம நார்மலாக வாஷ் பண்ணோம் அப்படின்னாலும் நார்மலாக வந்துட்டு க்ளீன் ஆக தான் செய்யுமே தவிர நல்லா வந்து பளபளப்பாக கிடைக்காது. இந்த மாதிரி வந்து நம்ம வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா வந்து அதை வந்து நல்லா ஷைன் பண்ணி வந்து கொடுக்கும். திடீர்னு வந்து கெஸ்ட்டெல்லாம் வராங்க, அந்த மாதிரி நம்மளோட கண்ணாடி டம்ளர் பார்க்க நல்லா பளபளன்னு இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் டீயோ காஃபியோ உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்தோம் அப்படின்னா பார்க்க வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கழுவுனதுக்கப்புறம் நல்லா வந்து பளிச்சுன்னு மாறிடுச்சு. இந்த மெத்தடில் வந்து நம்ம கண்ணாடி டம்ளரை க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பால் காய்ச்சறப்போவோ இல்லை வந்து சூடாக வந்து ஏதாவது ஒரு பொருளை இன்னொரு பொருளுக்கு வந்து நம்ம ஊற்றுறப்போவோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த துணி வந்து பிடிப்போம் இல்லையா, அப்போ பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஊற்றுறப்போ கையோட பெருவிரலில் அந்த ஆவி பட்டு பட்டு நமக்கு வந்து ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். கை வந்து அப்படியே ஒரு மாதிரி வெந்து போகிற மாதிரியே ஆகிடும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம அந்த கிளாத்தை இந்த மாதிரி வந்து வச்சு பிடிச்சு பாருங்கள். ஒரு கையை வந்துட்டு அந்த கிளாத்துக்குள்ளே வந்து அந்த பெருவிரலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த ஆவி வந்து கரெக்டாக கையில் வந்து படாது. நமக்கு அந்த துணியில் தான் வந்து படும். அப்படிங்கிறதுனால நம்ம கையும் வந்து எந்தவித டேமேஜும் ஆகாது. இந்த மாதிரி வந்து நம்ம பால் காய்ச்சி ஊற்றுறப்போவோ இல்லை டீ போடுறப்போ ஏதாவது சூடான பொருட்களை தூக்குறப்போ இந்த மாதிரி வந்து நம்ம கிளாத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வாழைப்பழம்லாம் அந்த மாதிரி மொத்தமாக வாங்கி வைக்கிறப்போ சில நேரம் வந்துட்டு சீக்கிரம் பழுத்த மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் சில நேரம் பழுத்த பழமாகவே நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். இதை வந்து ஒரு 2 நாள் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கப்பில் தான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் இந்த வாழைப்பழத்தோட காம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மூழ்கிற மாதிரி வந்து தண்ணிக்குள்ளே வந்து வச்சு விட்டுருங்க. நான் எடுத்துருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 3 பழம் தான். நீங்கள் வந்து அதிகமாக எடுக்கிறீங்க, ஒரு சீப்பு பழம் அந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்தால பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. அதில் காம்பு பகுதி மட்டும்தான் மூழ்கிற மாதிரி வைக்கணும். அதுக்கு மேலே உள்ள பகுதி வந்து மூழ்கிற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா பழம் வந்து அழுகி போயிடும். காம்பு மட்டும் மூழ்கிற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் வரைக்குமே பழம் வந்து அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி வந்து வாழைப்பழம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு கொஞ்சம் காயாக வாங்கினீங்க அப்படின்னா கூட கொஞ்ச நாள் வந்து வச்சுக்கலாம். பழமாக வாங்குறப்போ இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து காய்கறி வைக்க இடமே இல்லை அப்படின்னா வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா போதும். ஈஸியாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து காய்கறி நம்ம அடுக்கி வச்சிடலாம். அதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் வாட்டர் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். இந்த பெரிய சைஸ் வாட்டர் பாட்டிலில் இந்த மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேல் பகுதியில் மட்டும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இந்த மேல் பகுதியில் கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து கம்பியை வந்து லைட்டாக
நெருப்பில் வந்து காட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ண வரும். இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு கட் ஆகும். இந்த மேல் பகுதியை மட்டும் வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி விட்டுட்டு மீதி வந்து கட் பண்ணணும். இப்போ நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஆன்லைன்லலாம் வந்துட்டு நிறைய ஆர்கனைசர்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம காய்கறி ஸ்டோர் பண்ணுறதுக்காக வைப்போம். அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைய இடத்த அடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து காய்கறி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். முக்கியமாக பார்த்தோன்னா இது வந்து ஸ்பேஸ் சேவிங் ஐடியா தான். இதை வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா, கொஞ்சமாக வந்து நம்ம விட்டுட்டு மீதி வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணாலே போதும். இப்போ இதை வந்துட்டு நம்ம காய்கறி வந்து போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேரட்டு, பீன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு எந்தெந்த காய்கறி நீங்கள் போட்டு வைக்கணுமோ போட்டு வச்சுக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட வந்து தக்காளி இருந்துச்சு, அதை நான் வந்து போட்டு காட்டியிருக்கேன். போட்டு இந்த மாதிரி வந்து நம்ம எவ்வளோ நாளும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த மூடி பகுதி மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாக வச்சுட்டிங்கனாலும் கூட அப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதை வந்து நல்லா டைட்டாக வந்து மூடுற மாதிரி நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இப்படி வந்து நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு ஒரு ஒரு ஆர்கனைசர் மாதிரி வந்து இருக்கும், அழகாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. இதுக்குள்ளே நம்ம கேரட்டு, பீன்ஸு வேறு ஏதாவது காய்கறி நம்ம போட முடியும் அப்படின்னா கூட இந்த வாட்டர் பாட்டிலில் போட முடிகிற மாதிரி காய்கறிகளை வந்து போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் வந்து முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் இதுக்குள்ளே வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி வாட்டர் பாட்டில் வந்து தண்ணி இல்லாத மாதிரி நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரியே வந்து எடுத்திருக்கேன். நான் இதை வந்து கழுவிட்டு அப்படியே வந்து யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்குது. நம்ம காய வச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து இடத்த வந்து இது வந்து சேவ் பண்ணும். நம்ம வந்து பாக்ஸாக வாங்கி அடுக்கி வைக்கிறப்போ நிறைய இடம் வந்துட்டு அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா சைடில் நம்ம வந்து வச்சுக்கலாம் இதை. இதே மாதிரி வந்துட்டு நம்ம காய்கறி மட்டும்தான் இல்லை, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பருப்பு வகைகள் அதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் பருப்பு வந்து போடுறப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வாட்டர் பாட்டிலில் கட் பண்ணாமல் டேரெக்டாக அந்த ஹோல் வழியே வந்து போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம காய்கறி இல்லை பருப்பு வகைகள் அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த வாட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து முருங்கைக்காய் நிறைய இருந்துச்சு, அதை ஃபுல்லாகவே வந்து போட்டுட்டேன். மேலேக்குள்ளே வரைக்கும் நல்லா வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட வந்துட்டு இது வந்து இடத்த அடைக்கிற மாதிரியே வந்து இருக்காது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். போட்டு இந்த மாதிரி வந்து நல்லா மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து இதை மூடி வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிடலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து நம்ம வந்துட்டு இதை சைடில் வச்சிட்டிங்க அப்படின்னாலும் கூட போதும். ரொம்ப ரொம்ப இடம் வந்து சேவ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சு காட்டுறேன் இதை. நம்மளோட ஃப்ரிட்ஜில் பார்த்தோன்னா இந்த சைடில் வந்து ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இதில் தான் நான் வந்து இதை வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். பெரிய பெரிய பாக்ஸஸில் போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் அந்த நடுப்பகுதியிலலாம் வைக்கிறத விட இந்த மாதிரி குட்டியாக ஒரு வாட்டர் பாட்டிலில் போட்டு ஓரமாக வந்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.